7 மணி தான் ஆக போகுது. ஹலோ ஜேஎஃப்எம்பிஸ், இப்போ நம்ம இட்லி பார்க்குன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக ஹில்ஸ் மேலே போயிட்டுருக்கு. எனக்கு ஆப்போசிட்டாக ஒன்றுமே தெரியலை. இந்த கேமராவில் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த எவ்வளோ தூரம் தெரியுன்னு தெரில. காட்டுக்குள்ளே தான் ஏறி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஜூரிச்சிலேருந்தே இது ஒரு ஹில்ஸ் மாதிரி. நம்ம கொடைக்கானல் ஏற்காடுலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணு முன்னாடி அவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெளிச்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், செம இருட்டுங்க. சொல்ல செம இருட்டு. கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியும் தெரியலையே. ஓ, படி பயமாக இருக்கே. மலை மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. செம இருட்டு வேறு. ஐயோ, ஓ, ஆக்சுவலாக நான் நல்லா தூங்கியிருந்தேன். ஜர்க்கின் போடாமல் வேறு வெடி இந்த உட்டியோடையே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போயிட்டு ஜர்க்கின் வேகமாக எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைனா இந்த பொருளில் அவ்வளோதான் ஃப்ரீஸாக இருப்பேன். ஐயோ, அங்கே தெரியுது பாருங்க, அதான் ரோடு. நாங்கள் மலைக்கு மேலே இருக்கோம். ஐயோ, போயிட்டுருக்கு. இன்னும் इनका कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஏவா, ஒரு வழியா மேலே ஏறி வந்தா. ஒரு வழியா மேலே ஏறி வந்தாச்சுடா சாமி. இப்போ தான் என் மூஞ்சி உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ட்ரெயின் ஏறி மேலே போகணுமா? இதுதான் இந்த ஸ்டேஷன் பேர். தெரியுதா ஸ்டேஷன் பேர்? ஏப்பா சாமி, முடியலப்பா, செம்ம கோல்டு. ஐயோப்பா, நாங்கள் தள்ளி போயிடும் போலையே. இங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போனோம். ஹலோ ஜிஎஃப்எம்பிஸ், இப்போ நம்ம வந்து இந்த யூட்டிகான் ஹோல்டாக், இப்போ நம்ம இந்த உட்டில்பர்க்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, கரெக்டாகவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காரை வந்து அங்கே முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு இது மலை மேலே மாதிரி கொஞ்சம் தூரம் ஏற விட்டாங்க. உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் இருட்டாக, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. மேபி இந்த கேமராவில் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து இன்னும் மலை மேலே போகணுமா, அதுக்கு நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம். இங்கே உட்டிகான் ஹோல்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ஸ்டேஷனில் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்கான். ஸோ இங்கே ட்ரெயின் வரும், நம்ம ஏறி போகலாம். இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்திருக்கேன். நான் எங்கேயோ பார்த்துட்டு குலைக்குது. செம்ம கொள்ளுங்க. இதுதான் அந்த ஸ்டேஷன்.
வந்து உட்டில்பர்க் வந்து அந்த நம்ம உட்டில்பர்க் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இங்கே ஃபுல்லுமே பார்த்தா மிஸ்டாக தான் இருக்குது. நான் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக பின்னாடி அவ்வளோ புகை மண்டலமாக இருக்குது. சூப்பர் பிளேஸுங்க உண்மையிலுமே. இன்னும் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, மேலே போய் பார்க்கணும். நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏறதா வீடியோ எடுக்கிறதா இருந்தில்லையே, மூச்சு வாங்குறதா இருந்தில்ல. ஐயோ, ரொட்டே கொள்றாங்கடா சாமி. மத்தியானம் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். பவுமுட்டமாக தானுங்க தெரியுது. ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரியல. கொடுக்கல இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியலையே சாமி. சூப்பராக இருக்கு உண்மையிலுமே. பவுமுட்டமாக தான் தெரியுது. எவ்வளோதான் தெரியும் தெரியலையே. பவுமுட்டமாக தானுங்க தெரியுது. ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே மிஸ்டாக தான் இருக்கு. கொடுக்கல இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியலையே சாமி. சூப்பராக இருக்கு உண்மையுமே. Ja, der, wie heißt der? Ja, ஜேஃபம் வியூஸ் இந்த உட்டில்பர்க்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது இது என்ன இடம் தெரியாமல் வந்துட்டேன். ஹில்ஸ் மேலே இருக்க மட்டும் தான் எனக்கு தெரியும். சூப்பராக இருக்கான இடம். அப்பா மூக்கில் எனக்கு தனியாக வருது. ஃபுல்லுமே மிஸ்ட்டுங்க, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கேமராவில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, பட் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. ஐயோ, அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம டாப் ஆஃப் தி யூரோப் போனோம். இப்போ டாப் ஆஃப் தி ஜூரிச் வந்திருக்கோம். நம்ம டாப் ஆஃப் தி யூரோப் போனோம். இப்போ டாப் ஆஃப் தி ஜூரிச்சில் நிற்கிறோம். ஐயோ, இங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போல் சாமி. இங்கே போய் கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி நம்ம கையே வச்சுக்கிட்டு க்ளவுஸை கழட்டிட்டு நின்றா தான் கரெக்டாக இருக்கும் போல். இல்லை பாப்பாடி, ஒரு தூரம் ஏறி வந்ததே பெரிய விஷயம். ஃபுல்லுமே மிஸ்ட்டு கவராக இருக்குது. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. மேபி இங்கே வந்து டின்னர் சாப்பிட்றவங்க மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் ஜஸ்ட் இந்த பிளேஸை மட்டும் போகிறதுக்காக வந்தோம். இப்போ இது பக்கத்தில் நிற்கும் போது தான் கொஞ்சம் பரவாயில்ல தோணுது. எப்பா சாமின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே. சுவிட்சர்லாண்டில் வந்து ஸ்னோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபைனலாக இந்த உட்டில்பர்க் வந்து ஸ்னோ பார்த்துட்டேன். நானும் ஸ்னோவை தொட்டுட்டேன். ஆஹா, இது ஃபுல்லுமே வந்து ஐஸ் கட்டி தான் மேலே இருக்குது.
கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா நம்ம இந்த பிளேஸை வந்து இங்கேருந்து அழகாக கவர் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நல்லா தான் இருக்குது. ஜேஎஃப்எம் வியூஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக டாப் ஆஃப் தி யூரோப் போயிட்டோம். இப்போ வந்து டாப் ஆஃப் தி ஜூரிச்சில் நிற்கிறோம். இது வந்து உட்டில்பர்க்ன்ற ஒரு இடம். இங்கே வந்து இந்த டாப்பில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு நிறைய பேர் இங்கே வந்து வர்றாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி வந்து இந்த இடத்த பார்க்க வந்திருக்கோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டானா நான் ஒரு 5-6 மணிக்கு தான் வந்திருப்போம். அதுக்கே நிறைய இருட்டுடுச்சு. ஆக்சுவலாக இங்கே டே லைட் இன்றைக்கி இந்த சீசனில் வந்து கம்மி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பார்க்க வரதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சூப்பராக வியூ பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நாங்கள் இப்போது மேலே ஏறி வந்ததுன்னா மேலே ஏறி வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே தான். ஆக்சுவலாக அங்கே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏறி வரக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அங்கேருந்து திருப்பி இங்கே மேலே ஏறி வரக்கும் என்னால் முடியலப்பா. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோமா ஃபுட்டு. அதனால் அவ்வளோ எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த இடம் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிருந்தால் அந்த வியூ பாயிண்ட்டை பக்கத்தில் போய்ட்டு காமிச்சிருக்கலாம். பட் காமிக்க முடியலை. எனக்கு பின்னாடி ஒரு ஏ ஷேப்பில் ஒன்று தெரியுதுல்ல, ஆக்சுவலாக அதுக்கு மேலேயும் நம்ம வந்து போகலாம். ஆனால் திருப்பி அதுக்கு மேலே ஏறணும். அப்படி ஏறினாலும் அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. அங்கே மேலே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை நின்று பார்க்குற மாதிரிலாம் இடம் இருக்கா. ஸோ அங்கே மேலேயும் ஏறி நம்ம நின்று பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே கேம்ப் ஃபயர் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த குளிருக்கு இது பக்கத்தில் நின்றால் தான் ஓரளவுக்கு போதும் போல் தோணுது. ஸோ இதுக்கு மேலே ஏறி நம்ம போய் பார்க்கலாம். பட் என்னென்னா அது மேலே போய் ஏறி நின்று பார்த்தாலும் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. டைம் கிடச்சா போய் பார்க்கலாம், இல்லைனா ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம சாப்பிட வேறு போகணும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக் வேறு பண்ணியிருக்கோம். பனிக்கட்டி பார்த்தாச்சு, காலை வச்சாச்சு. ஆனால் இந்த மாதிரி பனிக்கட்டில் காலை வச்சா தாங்க சறுக்கும், கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் இந்த மாதிரி இடத்துல. தெரிய மாட்டேங்கல. ஊட்டில் பேருக்கு ஒரு பாய். இப்போ கிளம்பியாச்சு நம்ம. ஆக்சுவலாக ஐயோ இருட்டா தெரியுது. ஊட்டில்பெர்க் ஒரு பாய். ஊட்டில்பெர்க் ஒரு பாய். இப்போ நம்ம வந்து டாப் ஆஃப் தி ஜூரிச்சிலேருந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹில்லில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இங்கே மாதிரி என்ன மாதிரி வந்து இந்த வியூவை மட்டும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் ஜூரிச் வந்தீங்கன்னா இந்த உட்டில்பெர்க்கை பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, இந்த உட்டில்பெர்க்கை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியராகவே வந்தீங்கன்னா பின்னாடிலாம் நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது, அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு ஆக்சுவலாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து புக் பண்ணியிருக்கோம் டேபிள். ஸோ அதனால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ட்ரெயின் ஆக்சுவலாக இங்கே ட்ரெயின் வந்து 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் லேட்டானால் எவ்வளோ தூரம்னு தெரியல, பட் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வரலாம், வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் இங்கே ஜூரிச்சில், சுவிட்சர்லாண்டில் ஜூரிச்சில். ஓகே, நம்ம வரும்போது நம்மளோட சேர்ந்து அந்த ட்ரெயினில் நிறைய பேர் வந்தனால ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. இப்போது நம்ம மட்டும் கொஞ்சம் முன்னாடி இறங்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ளவங்களாம் பார்ட்டி பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஆக்சுவலாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றனால நிறைய மக்கள் வராங்க. இப்போ நீங்கள் மணி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு டைம் காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6:50. 7 மணி தான். ஃபுல்லுமே மிஸ்ட்டு கவர் ஆகி ஒன்றுமே தெரியலை. ஆக்சுவலாக இதில் கேமராவில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது, கண்ணில் வெறும் லைட்டு மட்டும் தான் தெரியுது பளிச்சுன்னு. ஒரு நிமிஷம் பிடிங்க. பேசாமல் இருக்கு.
ஜேஃபம் வியூஸ். ஆக்சுவலாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. பார்த்துட்டே இருக்கலாம். பாய் ஜேஃபம் வியூஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 பாய். ஊடுது. இந்த இருட்டில் தான் நாங்கள் வந்தோம். ஏய் வழி தெரியலையப்பா. இப்படி தான் இருக்குது. It's on the bus. என்னடா ஒன்றுமே தெரில. அப்படி போயிட்டு Wow, this is so good. If it wouldn't be foggy, you would see that from the top. It would be so good.